டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து சட்ட ரீதியான பின்னடைவுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க மறுத்த நிலையில் அந்த உத்தரவை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது அமர்வில் இருந்த நீதிபதி மோகனா தாம் முன்பு செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்குகளில் வழக்கறிஞராக ஆஜராகியிருந்ததால் இந்த வழக்கை விசாரிப்பது சரியாக இருக்காது என்று கூறி தாமாகவே விலகினார். இதனையடுத்து புதிய அமர்வை அமைத்து வழக்கை விசாரிக்க தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். டாஸ்மாக் மதுபான கொள்முதல், டெண்டர் முறைகேடு, சட்டவிரோதமாக பார் நடத்தியது, அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்தது. இந்த வழக்கில் காவலில் வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது. இதனால் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது அரசியல் வட்டாரங்களும் பொதுமக்களும் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் சில பத்திரிகையாளர்களும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். அவர்களது கருத்துப்படி செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து சட்ட ரீதியிலான சிக்கல்கள் அதிகரித்து வருவதால் முன்ஜாமீன் பெறுவது எளிதாக இருக்காது என்றும், வழக்கின் போக்கை பார்க்கும்போது அவர் மீது விசாரணை மேலும் தீவிரமாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை நீதிமன்றமே எடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சில அரசியல் விமர்சகர்கள் இந்த வழக்கில் திமுக இதுவரை காட்டிய அரசியல் ஆதரவு தற்போது குறைந்து வருவதாகவும், கட்சி இந்த விவகாரத்தில் மிகவும் எச்சரிக்கையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும் கூறுகின்றனர். இருப்பினும் இந்த விவாதம் அரசியல் அரங்கில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. தற்போது அனைவரின் கவனமும் உச்சநீதிமன்றத்தின் அடுத்த கட்ட விசாரணை மீதே இருக்கிறது. முன்ஜாமீன் கிடைக்குமா அல்லது சிறை செல்வாரா அல்லது விசாரணை அமைப்புகள் கோரும் நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்குமா என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருக்கிறது. சட்ட நடைமுறைகள் எந்த திசையில் நகர்கின்றன என்பதை பொறுத்தே செந்தில் பாலாஜியின் அரசியல் மற்றும் சட்ட பயணத்தின் அடுத்த கட்டம் தீர்மானிக்கப்படும் என்று அரசியல் நோக்கர்கள் மற்றும் சில பத்திரிகையாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர்.